வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 1 நாள் 6 திங்கட்கிழமை அக்டோபர் 20, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் காஞ்சிபுரத்தில் அக்டோபர் 19, 2025 தீபாவளியை முன்னிட்டு நல்லூர் வட்டத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர், நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு ஆகியோர் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா அவர்களின் இல்லம், மாணிக்க மாணவி செல்வி தீனலட்சுமி இல்லம், மாணிக்க மாணவி செல்வி சுவாதி இல்லம், மாணிக்க மாணவர் ஹனீஷ் இல்லம், மாணிக்க மாணவர் துறை காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் செல்வன் வசீகரன் இல்லம், வார கூடுதலில் தொடர்ந்து கலந்து கொள்ளும் இளைஞர் தவமணி ஆகியோரின் இல்லங்களுக்கு சென்று இனிப்பு வழங்கி குடும்பங்களில் உள்ள அனைவருடன் அமர்ந்து அளவலாவியது அனைவருக்குமே மகிழ்ச்சி அளித்ததோடு சமூகம் சார்ந்த புதிய உறவு வலுப்பெறுவதை 4 மாணிக்க மாணவர்களின் இல்லத்திலும் பெற்றோர்கள் உணரப்பட்டதை காண முடிந்ததாக ராஜசேகர் தெரிவித்தார். இச்சுற்றுப்பயணத்தில் அன்பு அவர்களின் குழந்தைகள் மதிமொழி, வானமுகிலன், லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா அவர்களின் குழந்தைகள் லக்ஷன்யா, ரித்தன்யா, ஸ்ரீகணேஷ், கலாம் ஜோதி மாநில பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் நல்லூர் வட்ட கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர்கள் எரசை விளையாட்டு வீராங்கனை கனகபதி, ஜாவ்லின் ஸ்டேட் ரேங்க் ஜூனியர் கனகமதி அவரது தாயார் ராமலட்சுமி மணிவண்ணன் ஆகியோரை சந்தித்தனர். அடுத்து ஊட்டச்சத்து தோட்டம் மாநில பொறுப்பாளர் பரமேஸ்வரி, இராணுவ வீரர்கள் துறை பொறுப்பாளர் பரமேஸ்வரன் அவர்களது இல்லங்களுக்கு சென்று அளவலாவி வந்தது நல்லூர் வட்டம் குழுவினரின் ஒற்றுமையும் ஊருக்குள் நல் உறவையும் மேலும் வலுப்படுத்துவதாக இருந்ததென்று பாரம்பரிய விவசாயிகள் துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் 17வது வார கூடுதல். தமிழகத்தில் தமது கிராம வளர்ச்சிக்காக ஒரு குழு அமைத்து ஒற்றுமையுடன் வாரந்தோறும் சந்தித்து கலந்து பேசி முடிவெடுத்து நாள்தோறும் கிராமத்திற்காக ஏதாவதொரு களப்பணியிலும் இருந்து வருவது தமிழகத்திற்கு நல்ல முன்னோடி எனலாம். வார கூடுதல். அந்த வகையில் அக்டோபர் 18 சனிக்கிழமை நடைபெற்ற 17வது வார கூடுதலில் மதுரையில் நடைபெற்ற கலாம் ஆண்டு 6 நிகழ்ச்சி பற்றிய அனுபவங்கள் பகிரப்பட்டது. நமது நல்லூர் வட்டத்தில் புதிதாக இணைந்தவர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அடுத்து கள பொறுப்பாளர்களின் கடந்த வார அனுபவங்கள், அதனைத் தொடர்ந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி ஊரில் டிரான்ஸ்பார்மர் கீழே சரிந்ததை உடனுக்குடன் போர்க்கால அடிப்படையில் சரி செய்த மின் பொறியாளரை நேரடியாக சந்தித்து கௌரவப்படுத்த எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்தார். ஆதரவற்றவர்களுக்காகவே அனுதினமும் வாழ்ந்து வரும் சேலம் சேவகன் விழா காலங்களை தமது குடும்பத்தாருடன் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்ட உலகில் பிறருக்காக, அதிலும் குறிப்பாக ஆதரவற்றவர்களுக்காக அவர்களின் அந்த குறையை போக்க ஆதரவாக செயல்படுவதையே வாழ்வில் இன்பம் என்று வாழ்ந்து வரும் சேவகன் பிரதீப் இளைஞர்கள் சமூகத்திற்கு ஒரு வரம் எனலாம். ஒரு முதியோர் இல்லத்தை பொறுப்பேற்று நடத்தி வரும் சேவகன் நண்பர்கள் 100 முதியோர்கள் வசதியாக தங்கும் வகையில் அவர்களுக்காக சொந்தமாக ஒரு கட்டிடத்தை உருவாக்கி வரும் நிலையில் தீபாவளியை முன்னிட்டு சேலம் சேவகன் அறக்கட்டளை பிரதீப் மற்றும் இளைஞர்கள் சேலத்தில் உள்ள சாலையோர மக்களை கவனத்தில் கொண்டு அவர்களுக்காக இனிப்பு வழங்க தயாராகி கொண்டிருப்பதை காட்டும் காணொளி உங்கள் பார்வைக்கு. சாலையோரமாக இருக்க 125 முதியோர்கள் வந்து புது ட்ரெஸ்ஸு அவங்க கட்டிங் சேவிங் பண்ணி ஸ்வீட் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் இதை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நிறைய நன்கொடையாளர் உதவியோட இன்னைக்கு வந்து இந்த ஸ்வீட்டு, காரம் எல்லாமே கிடச்சிருக்கு. அதை பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரோட் சைடில் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு VAO பா கவிதா அவர்கள் இன்று உணவு வழங்கியதற்கு எரசை கிராம வளர்ச்சி குழு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக பழனிசாமி தெரிவித்தார். இலவச இயற்கை சங்கு சக்கரம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இயற்கை சங்கு சக்கரத்தை வெளியிட்டார் தேனி மாவட்ட வாழ்வியல் கள பொறுப்பாளர் கிஷோர்.
பாராட்டுக்கள் கிஷோர். காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.